Hi friends, I am Karunanidhi. Welcome to Quaz English Coaching. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 11வது டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க I am preparing a report now. இது present continuous. நாளைக்கு அதை சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னாக்க I will submit the report tomorrow அப்படின்னு சொன்னால் அது ஃபியூச்சர் டென்ஸ். நாளை இதே நேரம் அந்த ரிப்போர்ட் நான் சப்மிட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த செயல் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம்ல, அதற்கான டென்ஸ் தான் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ பாருங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷன். டு டாக் அபவுட் அன் ஈவெண்ட்னா நிகழ்வு. டு டாக் அபவுட் அன் ஈவெண்ட் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் எ பர்டிகுலர் டைம் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் முடிந்திருக்குமானால் அதை சொல்வதற்கான டென்ஸ் தான் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போது அதற்குரிய ஃபார்ம் எப்படி இருக்குமா? அப்போது சப்ஜெக்ட் போட்டுக்க வேண்டியது வில் ஹேவ் போட்டுக்கணும். வில் ஹேவுக்கு பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாவது வேர்பு போட்டுக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது இந்த V3. ஒரு உதாரணத்துக்கு சப்மிட்னு எடுத்தோம்னா சப்மிட்டட். இந்த சப்மிட்டட் V3 ஃபார்ம் இருக்குல்ல, அதை போட்டுக்கணும். இப்போ அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறேன்னு சொன்னல, அதே உதாரணத்தை அப்படியே எடுங்க. சப்ஜெக்ட் ஐ, வில் ஹேவ் சேர்த்துக்கிறோம். ஐ வில் ஹேவ் சப்மிட்டட் இந்த V3. I will have submitted the report. எப்பொழுது? By the same time tomorrow. So, I will have submitted the report by the same time tomorrow. இந்த by the same time tomorrowன்னு இருக்குல்ல, இதை முன்னாடி கொண்டு வந்து நம்ம சொல்லலாம். By the same time tomorrow, I will have submitted the report அப்படின்னும் சொல்லலாம். இன்னும் ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறேன் நண்பர்களே. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வர்றாங்க. Some guests are coming today. Present continuous. இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது சப்போஸ் 8 மணிக்குன்னு வச்சிங்களேன், அவங்க 9 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். The guests will have arrived here by 9 AM. இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே கெஸ்ட்டு நாளைக்கு நேரம் புறப்பட்டு போயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது by the same time tomorrow, நாளை இதே நேரம், they will have left. அவர்கள் புறப்பட்டு போயிருப்பார்கள். இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். இங்கே வந்திருப்பார்கள்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறோமோ அதேமாதிரி புறப்பட்டு போயிருப்பார்கள்னு நம்ம சொல்லும்போது நாளை இதே நேரம் புறப்பட்டு போயிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான இதுவும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஒரே ஒரு செகண்டு, இந்த 9 AM சொல்கிறோம்ல, அது 9 AM சொல்லும்போது 9 this morning அப்படின்னு சொல்லலாம். 9 AM சொல்கிறதும் 9 this morningனு சொல்கிறதும் ஒன்று தான். அது உங்களுக்கு எது சௌரியமோ அதை பார்த்துக்கணும். நண்பர்களே, இந்த உதாரணம் பாருங்கள். இப்போ நாங்கள் ஒரு சினிமாவுக்கு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே லேட்டாகி போச்சு, லேட் ஆகிட்டே இருக்குது. அநேகமாக நாங்கள் போய் சேர நேரம் படம் ஆரம்பித்திருக்கும் அப்படிங்கிறது இப்படி சொல்லலாம். we are going to a movie. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னா, நாளைக்கு நடைமுறையில் நாம் பேசும்போது எப்படி வரும் இந்த டென்ஸுக்கிறதுக்காக தான். we are going to a movie. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இட்ஸ் கெட்டிங் லேட், தாமதமாகிட்டே இருக்குது. by the time we arrive the theater, the film will have started. இதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த வில் ஹேவ் ஸ்டார்டட்னு போட்டுக்கல, இந்த ஹேவுக்கு பக்கத்தில் வர்றது எல்லாமே இந்த V3 ஃபார்ம் தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஸோ த ஃபில்ம் வில் ஹேவ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி அந்த V3 ஃபார்ம் யூஸ் பண்ணி போட்டுக்கணும். இவ்வளோதான் நண்பர்களே. இன்னும் நிறைய உதாரணங்கள் வாருங்கள் பார்ப்போம். இந்த உதாரணம் பாருங்களேன். பை நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்ட் ரீடிங் திஸ் புக். அடுத்த வாரம் இந்த புத்தகத்தை நான் படித்து முடித்திருப்பேன். By the end of next month, we will have lived in Pollachi for 5 years. அடுத்த மாதம் முடியும் போதெல்லாம் நாங்கள் ஒரு 5 வருஷம் பொள்ளாச்சியில் வாழ்ந்திருப்போம். By the time you arrive, they will have eaten dinner. நீங்கள் வர்ற நேரம் அநேகமாக அவங்க சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, இரவு உணவு முடித்திருப்பார்கள். We will have paid off our housing loan by next year. நாங்கள் அடுத்த வருஷம்லாம் எங்களது வீட்டு கடனை அடைத்திருப்போம். By 8 o'clock, my daughter will have done all her homework. 8 மணி வாக்கிலலாம் எங்கள் பொண்ணு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருப்பா. they will have moved to a new house by next week. அடுத்த வாரம் அவர்கள் புதிய வீட்டுக்கு குடி போயிருப்பார்கள். he will have retired by the year 2025. அவர் 2025லாம் ரிட்டையர் ஆகியிருப்பார். அடுத்தது பாருங்கள். we are going shopping this afternoon. we will have done the shopping by 5 o'clock. நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் ஷாப்பிங் போகிறோம், சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெலாம் ஷாப்பிங் முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. எங்களது வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
அடுத்த வருடம் அநேகமாக முடிச்சிருப்போம். அவர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன், பட் இட் வில் ஹேவ் ஃபினிஷ்டு பை நெக்ஸ்ட் இயர். பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் ஷி வில் ஹேவ் கிராஜுவேட்டட். அடுத்த வருஷம் இதே நேரம் அவள் டிகிரி வாங்கியிருப்பா அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, அதுதான் அவள் பட்டதாரி ஆகியிருப்பாள். The students will have finished all their exams tomorrow. மாணவர்கள் நாளைய தினம் அவளது எல்லா எக்ஸாமையும் முடிச்சிருப்பாங்க. We will have learnt all the 12 tenses by the end of this week. இந்த வார இறுதியில் நாம் 12 டென்ஸையும் கற்றுக்கிட்டு இருப்போம், கற்று முடிச்சிருப்போம். நண்பர்களே, இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி நம்ம பண்ணுறதில்ல. பை நெக்ஸ்ட் வீக், பை நெக்ஸ்ட் மந்த், பை நெக்ஸ்ட் இயர், இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பை நெக்ஸ்ட் வீக்னால் அடுத்த வர வாக்கில், அடுத்த மாதத்தில், அடுத்த வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. வேறு ரொம்ப துல்லியமாக கணக்கு பார்க்கணும். பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் வீக், மந்த், பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வார கடைசியில், அடுத்த மாத கடைசியில், அடுத்த வருஷ கடைசியில்னு சொல்கிறதுக்கும் சொல்லலாம். பை த டைம் யூ அரைவ், நீங்கள் வரும் நேரம். பை த டைம் யூ ரீச், நீங்கள் அங்கு அங்கே சென்று சேர்கிற நேரம், அது ரீச்சுங்கிறது. பை 8 o'clock, பை 9 o'clock, பை 10 o'clockனு நீங்கள் எது வேணால் சொல்லலாம். 8 மணி வாக்கில் அப்படின்னு நம்ம தமிழில் அழகாக சொல்லுவோம். 8 மணி வாக்கில் வருவாப்பில், 9 மணி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி. அது கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா அட் 8 o'clockனு சொல்லணும். பை 8 o'clockனு சொல்லும்போது இன்னும் அரௌண்ட் அந்த ஒரு 8 மணி, 8:15, 8:30 அது மாதிரி பை 8 o'clock அப்படிங்கிறது 8 மணி வாக்கில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் நண்பர்களே. நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதனா சந்தேகம் இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க. எங்களது வீடியோக்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்பப்போ போடுற வீடியோ பற்றிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி.